அறிவு ரெண்டு வகையான அறிவா இருக்கு. புலனறிவு, மெய்யறிவு. புலன்களால நம்ம அனுபவிக்கக்கூடிய அறிவு புலனறிவு. நம்ம எவ்வளவோ விஷயத்தை நம்ம கேட்டிருப்போம், எவ்வளவோ குரல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இது வரைக்கும் நான் கேட்காத குரல் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இது வரைக்கும் நம்ம உணராத ஒரு சுவையை உங்களால யோசிக்க முடியுமா சொல்லுங்க? இந்த புலனறிவுனால ஒரு பொருளை உருமாற்றம் தான் செய்ய முடியுமே ஒழிய உருவாக்க முடியாது. செங்கல் இருக்கு, செங்கலை நம்ம உருவாக்கணும்னு சொல்ல முடியுமா? ஒரு மண்ணை வச்சு அதை செங்கலை உருவாக்கியிருப்போம். அதாவது மண்ணை செங்கலா உருமாற்றம் பண்ணியிருப்போம். அந்த மண்ணை நம்மளால உருவாக்க முடியாது. மரம் இருக்கு, இழைச்சி டேபிளா உருமாற்றம் செய்யறோம். நம்ம உருமாற்றம் தான் செய்யறோமே ஒழிய ஒரு டேபிளை நம்ம உருவாக்கல. புலனறிவுனால உருமாற்றம் செய்யலாம், ஆனா புதுசா உருவாக்குறதுக்கு இந்த மெய்யறிவால தான் முடியும். ஒருத்தருக்கு ஒரு 30 வயசு ஆகுதுன்னா அந்த 30 வருடங்களுக்கு உண்டான ஒரு அனுபவத்தை மட்டும் தான் அவரால் பதிஞ்சு வச்சிருக்க முடியும். அதை தாண்டி அவரால் யோசிக்க முடியாது இல்லையா? ஆனா இந்த ஆன்மா எங்கெங்க எவ்வளவு இடத்துலலாம் இருந்திருக்கும், எவ்வளவு விஷயங்கள் அது பார்த்துருக்கோம், எவ்வளவு அனுபவம் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் அலைஞ்சி அங்கெங்க பார்த்து தெரிஞ்சு அனுபவித்த அந்த அனுபவ பதிவுகள் அதுக்குள்ள வச்சிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் மெய்யறிவு